ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இப்போ ரீசெண்டாக ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இதுக்கு எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ரிட்டையர்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளாக உங்கள் கையில் இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா இதுக்கு கல்வி தகுதியெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி சேலரி 8,000லேருந்து 20,000 வரையும் இருக்கும். அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப். ஸோ கம்மிங் பேக் டு தி வீடியோ, ஸ்டார்டிங் டேட் வந்து 28 மார்ச், லாஸ்ட் டேட் April 18 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இருக்குது. அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க வேக்கன்சிஸ் எல்லாமே முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், பிரம்மபுத்ரா போர்டு, சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது மத்திய பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. நாவல், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸு, நேஷ்னல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் NTRO அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே இந்த ஒரே நோட்டிஃபிகேஷன்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் JEE தான் ஃப்ரெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த 3 டிசிப்ளைனில் டிப்ளமோ இல்லை அப்படின்னா டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கேட்டகிரி வைஸ் வந்து வேகன்சிஸ் பிரித்து கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேண்டிடேட்டில் பாருங்கள், ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு இதை என்டர் பண்ணி லாகின் கொடுத்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இல்லை ப்ரோ இதுவரையும் இந்த புது வெப்சைட்டில் நான் OTR ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்றவங்க மட்டும் ரிஜிஸ்டர் நவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். நோ செலக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இதில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்கள். உங்கள் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதில் நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபாதர் நேமு, மதர் நேமு, 10th கிளாஸ் எஜுகேஷன் போர்டு இதில் தமிழ்நாடு இருக்கும். என்டர் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வரும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10th எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எஜுகேஷன் போர்டு ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரோல் நம்பர் அப்படின்னா 10th எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷனில் டிப்ளமோ, +2 கிராஜுவேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதுக்கு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி படிச்சிருந்தா கிராஜுவேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது சைன்இன் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கூட என்டர் பண்ணிட்டு சைன்இன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருந்தது, அதாவது அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சைன்இன் கிளிக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதை பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஓல்டு பாஸ்வேர்டு இது வந்து மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மூலிமா சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓல்டு பாஸ்வேர்டு மொபைலில் இருக்கும், அதை பார்த்து என்டர் பண்ணுங்கள். அடுத்த நியூ பாஸ்வேர்டு வந்து இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 8 கேரக்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அப்பர் கேஸு, ஒரு லோயர் கேஸு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்பரு, அப்பர் கேஸு, லோயர் கேஸு, ஸ்பெஷல் கேரக்டரு, நம்பரு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு 8 கேரக்டரில் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த செக்யூரிட்டி கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க.
ஸோ 2 கொஷினே இருக்கும். இது 2த்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாஸ்வேர்ட் க்ரியேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சர் கோட் என்டர் பண்ணிவிட்டு லாகின் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சனல் இன்ஃபோ என்டர் பண்ணிட்டோம். அடுத்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கேட்டகிரி கேட்டிருப்பாங்க. இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவ்வாறு இருக்கும். அடுத்து நேஷ்னாலிட்டி, இதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படின்னா மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரைட் ஹேண்டில் வந்து ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னா மோல் ஆன் ரைட் ஹேண்ட் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் என்டர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து கீழே பாருங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ். இதில் உங்கள் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு இது எல்லாமே நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். அடுத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமு, அடுத்து உங்கள் லொக்கேஷன் பின்கோட் இதை என்டர் பண்ணிவிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னா எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனோட டிக்ளரேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிக்ளரேஷன் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கொடுத்து நீங்கள் ஓடிஆர் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் டிக்ளேர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஓகே கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எடிட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒன் டைமில் ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேஷ்போர்டில் உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு இது எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்மிட் கார்டு, ரிசல்ட்டு அதெல்லாம் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே பாருங்கள் லைவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதில் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எக்ஸாமினேஷன் அப்ளை அப்படின்னு இருக்கும். அதாவது லாஸ்ட் டேட் April 18 நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன் 2024 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாயிண்ட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் படித்து பார்த்துட்டு ஃபில் ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டெப் 1 பர்சனல் டீட்டெயில்ஸ். இதில் ஆல்ரெடி உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு இது எல்லாமே நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு பேஜில் வந்துருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸில் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் அதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்ட்ரீமு, நீங்கள் எந்த டிசிப்ளைனில் படிச்சிங்க, எந்த டிசிப்ளைனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த டிசிப்ளைனில் டிகிரி படிச்சிங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள் ஆர்கனைசேஷனு, அதாவது டிபார்ட்மெண்ட் நேமு, போஸ்டிங் நேமு, அதில் எந்த டிசிப்ளைன் அதாவது என்ன படித்தது தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஏஜ் அதாவது மேக்ஸிமம் 30 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் எல்லா போஸ்ட்டுக்கும். சரிங்களா? ஒரு சில போஸ்ட்டுக்கு 32 காமிச்சிருப்பாங்க. ஸோ 32 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஏஜ் பாராயிட்டால் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன படிச்சிருக்கணும், டிப்ளமோ, டிகிரி, மெக்கானிக்கல், சிவில் அது மாதிரி நிறைய காமிச்சிருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, மத்திய பொதுப்பணித்துறை, இதில் ஜேஇ எலக்ட்ரிக்கல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இல்லை மெக்கானிக்கலில் டிப்ளமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட்டை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. இதில் டிகிரி, டிப்ளமோ இருக்கும். நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. குவாலிஃபையிங் டிப்ளமோ ஆர் டிகிரி, இதில் வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து சப்ஜெக்ட் ஆர் ஸ்ட்ரீம், ஸோ எந்த டிசிப்ளைனில் படிச்சிங்க அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸில் பாஸ்டாக அப்பியரிங்க, அதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பியரிங்க, இல்லை ப்ரோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா பாஸ்டு. அடுத்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க. அடுத்து யூனிவர்சிட்டி வந்து அதாவது எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் டி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு வரும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நேம் ஆஃப் தி போர்டு ஆர் யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி நேம் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஜஸ்ட் டி என்டர் பண்ணீங்க அப்படின்னா
தமிழ்நாடு லொக்கேஷனில் என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் வரும். ஒருவேளை நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி இதில் இல்லை அப்படின்னா அதர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி இருக்குது, ஒருவேளை யூனிவர்சிட்டி நேம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டைப் பண்ணி அதர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ என்னுடைய யூனிவர்சிட்டி இதில் தான் இருக்குது அப்படின்னா டி லொக்கேஷனில் பாருங்கள். இப்போ தமிழ்நாடு லொக்கேஷனில் என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்கோ அது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. உங்கள் யூனிவர்சிட்டி இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டிகிரி எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து எல்லா செமஸ்டருக்கான பர்சன்டேஜ், ஓவரால் பர்சன்டேஜ் செமஸ்டர் மார்க் ஷீட்டில் இருக்கும். அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 1, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2 இருக்கும். செகண்ட் ஸ்டெப்பில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 1ல் நீங்கள் எக்ஸர்வீஸ் மேனா ஏஜ் ரிலாக்ஸேஷனில் அப்ளை பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு படித்து பார்த்துட்டு எஸ் ஆர் நோ வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். மெஜாரிட்டி எல்லாத்துக்கும் நோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2ல் எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு லொக்கேஷனில் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். சென்னை, கோயம்புத்தூர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை இருக்குது, அடுத்து சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 3 ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்கள் லொக்கேஷனுக்கு எந்த டிஸ்ட்ரிக் வந்து நியராக இருக்கோ, எந்த சென்டர் வந்து கிட்ட இருக்கோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 3 ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் கேட்டிருப்பாங்க. இது யாருக்கு அப்படின்னா இந்த டிசேபிலிட்டிக்கு. எதுக்கு இது கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாமினேஷனில் எக்ஸ்ட்ரா டைமிங் தருவாங்க. சரிங்களா? அது யாருக்கு அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நீங்கள் டிசேபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸாமினேஷனில் எக்ஸ்ட்ரா டைமிங் வந்து தருவாங்க. நார்மல் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் நோ தான் செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக நோ தான் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே நீங்கள் விட்டுட்டு கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும், இது வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபோட்டோ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் லைவ் ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணணும். இங்கே கேப்சர் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி லைவாக உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். சரிங்களா? பிளெயின் பேக்ரவுண்டில் இருக்கணும். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ் இருக்கணும். இந்த கேப்பு, மாஸ்க்கு, கிளாஸு, ஸ்பெக்ஸு இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நார்மலான பிளெயின் பேக்ரவுண்டில் நல்ல லைட்டிங்கில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சரு 10லேருந்து 20 KB இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். இந்த கரெக்டான சைஸில் சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து 4th ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க. நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது ப்ரோ அப்படின்னா ஒரு ஸ்டெப்புக்கும் சைட்டில் எடிட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி எந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் இருக்கோ அதில் எடிட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டெப்புக்கும் சைட்டில் எடிட் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா கீழே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஃபைனலாக 5th ஸ்டெப்பில் சப்மிட் ஃபார்மில் டிக்ளரேஷனே இருக்கும். படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் சப்மிட்டட் கண்டென்ட்ஸ் நாட் வெரிஃபைடு அப்படின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். சில பேருக்கு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு வரும். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு வராது. நீங்கள் டைரெக்டாக சப்மிட் கொடுத்து அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துக்கலாம். யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு வரும். மேக் பேமெண்ட்டில் போயிட்டு 100 rupees ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அடுத்து தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.